அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். துலாம் ராசியினருக்கு 2இல் சூரியன், புதன், சுக்கிரன், 3இல் செவ்வாய், 5இல் ராகு, 6ஆம் இடத்தில் சனி, 9இல் குரு வக்கிரம், லாபஸ்தானத்தில் கேது. ஆக துலாம் ராசியினருக்கு தற்போது சனி சாதகம், கேது சாதகம், குரு சாதகம். ராசியாதிபதி சுக்கிரன் 2இல் புதனுடன் சேர்க்கை பெற்றிருக்கிறார். 3இல் செவ்வாய் வரும் செவ்வாய்க்கிழமை முதல் 3இல் சூரியனும் இணைந்து சஞ்சரிப்பதால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள். அனுகூலமான பலன் உண்டாகும். நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்களது கனவுகள் நிறைவேறக்கூடிய நேரம் இது. கொடுத்த வாக்குறுதியை எளிதில் காப்பாற்றுவீர்கள். ராசிக்கு 6இல் சனி இருப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களது மதிப்பு மரியாதை மேம்படும். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து செல்வீர்கள். நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவியிலேயே ஒற்றுமை அதிகரிக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் தற்போது கைகூடி வரும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பிறரால் முடிக்க முடியாத வேலைகளை தாங்கள் எளிதில் முடித்து நல்ல பெயரை பெறுவீர். அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாணவியர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்பட்டு பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பார்கள். சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடு வெளிமாநிலங்கள் செல்லலாம். சுக்கிரன் 2ஆம் இடம் தன குடும்ப ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதும் அவரோடு பாக்கியாதிபதி புதன் அமர்ந்திருப்பதும் சிறந்த பலன்களை தரும், வெற்றியை தரும். சூரியன் 3ஆம் இடத்தில் செவ்வாயோடு இணைந்து பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் மிக சிறந்த நன்மைகளை அடையலாம். பொருளாதார உயர்வு உண்டாகும். கோர்ட்டு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். சகோதரர்களின் உதவி கிடைக்கும். சிலருக்கு சொத்து வாங்கும் முயற்சிகள் சாதகமாக முடியும். சிலர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பினை பெறுவார்கள். வெளிநாட்டு அழைப்பு தங்களுக்கு சாதகமாக இருக்கும். நல்ல பண வரவுகள் ஏற்படும். புதன் தங்களுக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி விரையாதிபதியாகவும் இருப்பதால் சில சமயங்களில் தேவையில்லாத செலவுகள் ஏற்பட்டு சேமிப்பினை கரைக்கும் வாய்ப்பு உண்டு. உத்தியோகத்தில் மாற்றங்கள் உண்டாகலாம். அது இடமாற்றமாகவும் இருக்கலாம், பதவி மாற்றமாகவும் இருக்கலாம். ஆக துலாம் ராசியினருக்கு இது ஒரு பொன் போன்ற காலம். சிறு சிறு பிரச்சனைகள் தான், பெரிய அளவில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இல்லை. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை. தொழில் வியாபாரத்தில் சிறப்பு அடைவீர். லாபம் காண்பீர். வெளிநாடுகளுக்கு தாராளமாக சென்று வரலாம். குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கோயிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.